Hello friends, welcome to Dreamweaver Tamil tutorial part 3. நான் சீனோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட Dreamweaver இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ண பின்னால் பார்த்தோன்னா இதுதான் ஓப்பன் பண்ணும்போது வர டிஃபால்ட் செட்டிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீசன்ட் ஐட்டம்ஸ், அதாவது இதுவரை நம்ம எதுவும் செய்யலை, ஸோ இங்கே எதுவும் இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் என்ன செஞ்சீங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து ரீசெண்டில் வந்து டிஸ்பிளே ஆகிரும். நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் போயிடலாம். அதுக்காக தான் இங்கே ரீசெண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அப்படின்றது இருக்குது. இதில் HTML, PHP, ASS, CSS, JavaScript அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வர கிளாஸில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு HTML, PHP, இன்னும் JavaScript அது மாதிரி நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த Dreamweaver மாதிரி சாஃப்ட்வேரெல்லாம் வராதுக்குனால HTML வச்சு தான் ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு நோட்பேடு, வேர்ட்பேட் அது மாதிரி டாக்குமெண்ட்டில் HTML அப்படின்ற HTML, JavaScript அப்படி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட்னு எழுத வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி எழுதி அதை சேவ் பண்ணி அப்புறமா ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக போக போக அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடுச்சு. இந்த HTML பார்த்திங்கன்னா ஓவராலாக எந்த ஒரு ப்ரௌசர்லேயும் வெப்சைட்னாவே டிஸ்பிளே இந்த HTML கோடிங்லாம் அது இருக்காது, இதில் தான் க்ரியேட் ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா PHP, இந்த ASP அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது. நம்ம வந்து இப்போ HTML தான் கோடிங்கெல்லாம் எழுத போகிறோம்னா அதாவது HTML தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லா ப்ரௌசர்லையும் டிஸ்பிளே ஆகக்கூடியது. ஸோ நான் HTML கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா HTML வந்து இங்கே இது பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்தோம்னா HTML வந்து கோடிங் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதோட டிசைனிங், அதாவது இது பார்த்திங்கன்னா டிசைனிங் சைடு. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஏதாச்சும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், சீனோ டியூட்டோரியல் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போது நான் இதுவே பழைய மெத்தடில் இந்த Dreamweaver இல்லாத நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நேம் வர வைக்கணும் அப்படின்னா இவ்வளோ கோடிங் எழுத வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ஷார்ட்டாக நேம் மட்டும் எழுதுனீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கோடிங் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிக்கும். நம்ம இங்கே எழுதுறோமோ அது இந்த சைடு அப்படியே அதுக்கான கோடிங் வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். அதுதான் இந்த Dreamweaverோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தோன்னா இங்கே நார்மலாக எல்லா ஒரு சாஃப்ட்வேர்லேயும் இருக்கிற மாதிரி மெனுஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அன்டைல்டு அப்படின்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணாததுனால அந்த நேம் இருக்குது. சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நேம் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கான அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதை நம்ம மூவ் பண்ணி கூட ட்ராக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பு, அதாவது நம்ம ஃபைல்ஸு எங்கே சேவ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே ஷார்ட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றிலாம் நம்ம வர கிளாஸில் இன்னும் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது என்ன பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது பார்த்தோன்னா இப்போது இங்கே நம்ம என்ன எழுதிட்டு இருக்கோமோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருந்தாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபைல்ஸாக இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம எழுதக்கூடிய பார்த்திங்கன்னா நான் இதை செலக்ட் பண்ணிட்டு போல்டு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா போல்டு ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? இப்போ செலக்ட் பண்ணிட்டு இட்டாலிக் அப்படின்னு கொடுக்குறேன். இட்டாலிக் கலர் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ நான் என்னென்னா இது வந்து அதாவது இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கல, அதாவது எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்றத காட்டியிருக்கேன்.